வருக வணக்கம். இந்த இஸ்ங்கிறது ஒரு பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக புரியாது. ஸோ இந்த இஸ்ங்கிற பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பை எங்கெங்கே பயன்படுத்தணும், எதனால் எப்படி பி ஃபார்ம் வேர்ப்னு சொல்கிறோம், ஆக்சிலரி வேர்ப்னு சொல்கிறோம், இதை எந்தெந்த டென்சஸில் எப்படி பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வேர்ப்னா வினை சொல்லுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்பானது ஒரு சென்டென்ஸில் 3 வேலையை செய்யுங்கிறத நம்ம எப்போ மறந்துடக்கூடாது. அதுதான் ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் பீயிங், மவுட். இது 3த்தையும் குறிக்கக்கூடியது இந்த வேர்போட வேலை. இதில் ஃபோர்ஸில் இருக்கிறது ஆக்ஷன், அதாவது அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸில் என்ன மெயினான ஆக்ஷன் வேலை நடக்குதுங்கிறத குறிக்கிறது தான் இந்த வேர்போட முதல் வேலை. ரெண்டாவதா ஸ்டேட் ஆஃப் பீயிங், அந்த ஆக்ஷனுடைய நிலைப்பாடு என்ன, அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குதா, நடந்து முடிஞ்சிருக்குதா, நடந்ததா, நடந்துக்கிட்டே இருந்ததா, அல்லது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருந்ததா, இந்த மாதிரி அதோடைய நிலைப்பாடு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை குறிக்கும். மூணாவதா மவுடு, அந்த குறிப்பிட்ட ஆக்ஷன் ஆனது எந்த விதத்தில் நடக்குது. இந்த மவுடு அப்படிங்கக்கூடிய வேர்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், மவுடல் ஆக்சிலரிஸ். ஸோ வேர்பில் ஒரு சின்ன பிரிவாக இருக்கக்கூடியது மவுடல் ஆக்சிலரிஸ். இதெல்லாமே இந்த மவுடை குறிக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா வில்லுனா இனிமே நடக்கும், ஷுடுனா நடக்கணும், மஸ்ட்னா நடந்தே ஆகணும், மெய்னா நடக்கலாம், மைட்னா நடந்திருக்க கூடும். இந்த மாதிரிலாம் குறிப்பிடக்கூடிய விதங்கள், அந்த குறிப்பிட்ட ஆக்ஷன் எந்த விதத்தில் நடக்குது, மவுட் என்ன, இப்படிங்கிறதையும் மூணாவதா இந்த வேர்ப் குறிக்கும். இப்படி அந்த சென்டென்ஸில் மெயினான ஆக்ஷன், அதோட நிலைப்பாடு ஸ்டேட் ஆஃப் பீயிங், அது எந்த விதத்தில் நடக்குதுங்கிறத மவுட். இப்படி 3 வேலைகளால் ஒரு சென்டென்ஸில் பிரிஞ்சு செயல்படக்கூடிய இந்த வேர்பானது 2 வகையாக பிரிக்கலாம்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது மெயின் வேர்ப், ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்பில் ஒன்றா இருக்கிறது தான் இஸ் அப்படின்னு நாம் பார்க்க வந்த அந்த வேர்ப். முதல்ல இந்த மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மெயின் வேர்புங்கிறது ஒரு வேர்போட 3 வேலைகளில் முதலாக இருக்கக்கூடிய மெயினான ஆக்ஷன், இதை மட்டும் குறிக்கிறது. ஆக்சிலரி வேர்புங்கிறது அந்த குறிப்பிட்ட மெயின் வேர்போடைய நிலைப்பாடு ஸ்டேட் ஆஃப் பீயிங், மவுட், விதம், இது 2த்தையும் குறிக்கிறது. இப்படி 2 வகையாக பிரிஞ்சு செயல்படுற இந்த மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்பை எப்படி சென்டென்ஸில் நாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது, 2ம் குழப்பாதா அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாருங்க. தே ஆர் பிளேயிங். இந்த இடத்துல தேய்ங்கிறது ப்ரொனவுன், சப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருக்குது, இது சப்ஜெக்ட். இந்த ஆர் பிளேயிங் அப்படிங்கிறது தான் வேர்ப். இதை 2ஆக பிரித்தோம் அப்படின்னா ஆர் தனியாக வரும், பிளேயிங் தனியாக வரும். ஸோ இந்த பிளேயிங் அப்படிங்கிறது தான் விளையாடுதல் அப்படிங்கக்கூடிய மெயினான ஆக்ஷனை குறிக்குது. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினான ஆக்ஷன் இங்கே இருக்காது, அதனாலேயே இதை மெயின் வேர்ப்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுக்காக வருது அப்படின்னா, இந்த மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடிய பிளேயிங் இந்த மெயின் வேர்புக்கு சும்மா ஒரு ஹெல்பிங் வேர்பாக வந்து இந்த வேலை இப்போ நடந்துட்டு இருக்குது, தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு இருத்தல் நிலையை இப்போ இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. இதுதான் இந்த ஆக்சிலரி வேர்புடைய வேலை. இப்போ நீங்கள் மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மெயின் வேர்போ ஆக்சிலரி வேர்போ தனித்தனியாகவும் ஒரு சென்டென்ஸில் செயல்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸ் மாதிரி சேர்ந்தும் செயல்படும். இது எப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இஸ்ங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப், இது எப்படி மெயின் வேர்போடு சேர்ந்து செயல்படும் அல்லது தனியாக செயல்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இது ஆக்சிலரி வேர்ப்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஆக்சிலரி வேர்ப்னா என்னங்கிறது லைட்டாக நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். தெரியாதவங்க புதுசாக கற்றுக்கங்க. நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபோர்ஸ்ட் வேலையாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் இதை குறிக்கிறது மெயின் வேர்ப். மீது 2 ஸ்டேட் ஆஃப் பீயிங்கும் மவுடும், அந்த வேலையோட நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது அல்லது அதோட விதம் எப்படி இருக்குது, இது 2த்தையும் குறிக்கிறது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப். இந்த ஆக்சிலரி வேர்பையுமே 2ஆக பிரித்து தான் நம்ம படிக்கணும், அப்போ தான் ஈஸியாக புரியும். பிரைமரி ஆக்சிலரிஸ், மவுடல் ஆக்சிலரிஸ். மவுடல் ஆக்சிலரிஸ் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஆனால் இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ்ங்கிறது தெரியும், ஆனால் யாருக்கும் தெரியாது. பாருங்க, am is are, was were, do does did, have has had, இதெல்லாம் தான் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக சொன்னால் தெரியும், ஒட்டுமொத்தமாக பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொன்னால் தெரியாது கண்டிப்பாக. இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இந்த மவுடல் ஆக்சிலரி வேர்ப்ஸுங்கிறது கேட்காமலே சொல்லிடுவீங்க. வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், இதெல்லாமே. ஆனால் இதையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு சப் பிரான்ச் இருக்குது, அதுதான் குவாசி செமி மவுடல்ஸ்.
இது செமி மாடல்ஸ்னு சில பேர் படிச்சிருக்கலாம். படிக்காதவங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வருது தெரிஞ்சுக்கலாம். படித்தவங்க ஞாபகப்படுத்திக்கலாம். சரி, இந்த 2 கேட்டகரியில் நாம் தேடி வந்த இஸ் பிரைமரி ஆக்சிலரிஸ்குள்ளே இருக்குது. இதுலேயுமே 3 ஃபார்ம்ஸாக பிரிக்கிறோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபோர்ஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ஆமிசா வாஸ்வர் இதெல்லாமே பி ஃபார்ம்னு சொல்கிறோம். காரணம் இதெல்லாமே இருக்குது, இருத்தல் நிலை, இருந்தது, இருந்துக்கிட்டே இருக்குது, இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி இருத்தல் நிலையை குறிப்பிடும். 2வது இருக்கக்கூடியது டியூ ஃபார்ம், டியூ டஸ் டிட். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், டியூல இருந்து தான் டஸ் டிட் வந்தது. இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். 3வது இருக்கக்கூடிய இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் இது எல்லாமே ஹேவ் ஃபார்ம்னு தான் சொல்லணும். ஹேவ்ல தான் ஹேஸ் வந்தது, ஹேடும் வந்தது. இது எப்படிங்கிறதையும் குறிப்பாக இந்த ஹேவையும் ஹேடையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுறாங்களே, ஹேஸையும் ஹேடையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுறாங்களே, இது எப்படிங்கிறதுலாம் சில பேர் டவுட்ஸாக கேட்பீங்க. சில பேர் படிச்சிருக்கலாம், படித்தவங்க ஞாபகப்படுத்திக்கலாம், படிக்காதவங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் மறந்துடாதீங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த பி ஃபார்ம். பி ஃபார்மில் தான் இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுது. இந்த பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பாக இருக்கக்கூடிய இஸ்ஸை தான் எங்கெங்க எப்படி மெயின் வேர்போட சேர்த்து மெயின் வேர்போட சேர்க்காம பயன்படுத்துறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கா இவ்வளோ தூரம் சுற்றி வந்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா இதெல்லாமே தெரியாமல் கண்டிப்பாக இந்த இஸ் புரியாது, படிக்க கூடாது. தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும், அப்போ தான் புரியும். இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரி வேர்பை பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்பை 2 டென்சஸில் யூஸ் பண்ணலாம். 1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், 2 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த இஸ்ங்கிறது எப்போவுமே ஹீ ஷீ இட்னு சொல்லக்கூடிய தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே 10 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரனவுன்ஸில் பர்சனல் ப்ரனவுன்ஸ்னு நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். அந்த வீடியோ நம்ம சேனலுக்குள்ள ப்ரனவுன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரி, இந்த ஹீ ஷீ இட் இதையும் தாண்டி இதுக்கு பதிலாக ஒரு சில நேம்ஸ் நவுன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீங்கிறதுக்கு பதிலாக ராஜா, ராமு, சோமு இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்குமே இஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஐ, வி, யூ, தெய் இந்த மாதிரி ப்ளூரலாக மீன் பண்ணக்கூடிய எல்லா ப்ரனவுன்ஸுக்குமே இந்த இஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதுக்கெல்லாம் எப்படி இந்த இஸ் யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ சென்டென்சஸ் மூலமாக பார்க்கலாம். ஹீ இஸ் தேர், ஹீ இஸ் நாட் தேர், ஹீ இஸ் ஃபைன். இந்த 3மே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வந்திருக்குது. அவன் அங்கே இருக்கிறான், அவன் அங்கே இல்லை. ஹீ இஸ் ஃபைன், அவன் நலமாக இருக்கிறான். இது எல்லாத்தையுமே இருக்கிறான், 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 இல்லை இந்த மாதிரி இருத்தல் நிலைப்பாட்டை தான் குறிக்குது. குறிப்பாக ஹீங்கக்கூடிய சப்ஜெக்ட் பிளேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ரனவுனை நோக்கி குறிப்பிடுது. இப்படி இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் தனியாக வரும்போது, ஏன்னா இது பக்கத்தில் எந்த ஒரு மெயின் வேர்புமே இல்லை, இப்படி தனியாக வரும்போது அதுக்கு எந்த சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணணுமோ சப்ஜெக்ட் பிளேஸில் ப்ரனவுனும் யூஸ் பண்ணுவோம், நவுனும் யூஸ் பண்ணுவோன்னு ஏற்கனவே சென்டென்ஸ் பேட்டர்ன், நவுன் வீடியோஸ், ப்ரனவுன் வீடியோஸ், ஆப்ஜெக்டிவ் வீடியோஸ், கடைசியாக இந்த வேர்ப் வீடியோஸ் பார்க்கும்போதுமே பிகினிங்கில் பார்த்துருக்குறோம். இப்படி சப்ஜெக்ட் பிளேஸில் ஹீ ஷீ இட் அப்படிங்கக்கூடிய ப்ரனவுனோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் அந்த நவுன்ஸோ வரும்போது அவன் அங்கே இருக்கிறான், ஹீ இஸ் தேர், அவன் அங்கே இல்லை, ஹீ இஸ் நாட் தேர், அவன் நலமாக இருக்கிறான், ஹீ இஸ் ஃபைன். இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ரனவுனோ நவுனோ அதையே குறிப்பிடும், அதோடைய இருத்தல் நிலைப்பாட்டை உணர்த்தும். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய விளக்கம். ஹீ மட்டும் பார்த்தாச்சு, ஷீட் எப்படி வருதுங்கிறதையும் பார்க்கலாம். ஹீ இஸ் தேர், ராமு இஸ் தேர், ஷீ இஸ் தேர், ராணி இஸ் தேர், இட்ஸ் தேர், த கேட் இஸ் தேர். இந்த மாதிரி ஹீ ஷீ இட் அதுக்கு பதிலாக நவுன்ஸும் யூஸ் பண்ணி இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். இது எப்படி ஒரு மெயின் வேர்போடு சேர்ந்து வருங்கிறத இப்போ பார்க்கலாம். இதே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிவ் வாய்ஸாக வந்தா பாருங்க, இட்ஸ் ரிட்டன், இது எழுதப்படுகிறது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிவ் வாய்ஸ். இட்ஸ் ரிட்டன் பை த போய்ட், இது கவிஞரால் எழுதப்படுகிறது, இப்போ தான் எழுதப்படுது அப்படின்னு வரும்போது
ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட ப்ரனவுனையோ நவுனையோ குவாலிஃபை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் அப்படியே மாற்றி அந்த மெயின் வேர்பை குவாலிஃபை பண்ண ஆரம்பிக்கும். இந்த இடத்துல மெயின் வேர்ப் ரிட்டன், எழுதப்படுதல் அப்படிங்கக்கூடிய ஒரு வேலை இந்த இடத்துல இல்லைன்னா மெயினான ஆக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் இதை மெயின் வேர்ப்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் இது ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். எல்லாருமே ரைட், ரவுட், அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால் ரிட்டன்னு சொல்லுவீங்க. V1 V2 V3ன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே தவறான முறை அப்படிங்கிறதையும் நாம் ஏற்கனவே 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப் பார்க்கும்போது அதோட காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து வீடியோவும் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து செக் பண்ணி பாருங்க. வேர்ப் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் இந்த வீடியோ இருக்கும். எதனால் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறதும் உங்களுக்கு அங்கே கிளியராக புரியும். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைக்கலாம். சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் அபவுட் பேஜில் இருக்குது. அங்கேயும் போயிட்டு கேட்கலாம். தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ப்ரைவேட் சேட்டில். சரி, இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப், ரிட்டன் அப்படிங்கக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை குறிப்பிட்டு இந்த வேலை இப்போ நடத்தப்படுகிறது. இட் இஸ் ரிட்டன் பை த poet. இது கவிஞரால் எழுதப்படுகிறது. அல்லது த poem is written by the poet. கவிதை கவிஞரால் எழுதப்படுகிறது அப்படின்னும் அந்த குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்டு அதோட நிலைப்பாட்டை உணர்த்துது. இவ்வளோதான் சிம்பிள். சரி, இது எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருதுங்கிறத இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வரும்போது எக்ஸாம்பிள் பாருங்க. he is playing, she is playing, it's running. இந்த மாதிரி ஐஎன்ஜி வச்சு வர வேர்பு, ஐஎன்ஜி வச்சு வர வேர்புன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப்னு 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் மெயின் வேர்ப் வீடியோ பார்க்கும்போதும் அதற்கான காமன் மிஸ்டேக்ஸ் பஞ்சாயத்து பார்க்கும்போதும் இந்த குறிப்பிட்ட மிஸ்டேக்கை பற்றியும் அந்த பிளேலிஸ்ட்டில் சொல்லி வச்சுருக்கிறோம். தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சிக்கலாம். இதை பற்றி ஒரு சில உண்மைகள் அங்கே இருக்குது. சரி, இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்புக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை இந்த இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப் கொடுத்து he is playing, அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். என்னதான் இருக்கிறான் அப்படின்னு அவனை குறித்தாலுமே அந்த விளையாடுதல் அப்படிங்கக்கூடிய மெயினான ஆக்ஷனை தூக்கிட்டா இது சிம்பிள் ப்ரெசண்ட்டாக மாறிடும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப், அதாவது அந்த ஐஎன்ஜி வேர்பு, அதான் ஐஎன்ஜி வேர்பு அதோட சேர்ந்து மட்டுமே செயல்பட முடியும். அப்படி வரும்போது அதை குவாலிஃபை பண்ணி அதோட நிலைப்பாடு இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும். she is playing, அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். it's running, இது அல்லது அது ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்படியே நவுன்ஸுக்கு மாற்றினா கூட சௌமி இஸ் பிளேயிங், கமலா இஸ் பிளேயிங், த டாக் இஸ் ரன்னிங். இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட பிளேயிங், ரன்னிங் அப்படிங்கிற மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை குவாலிஃபை பண்ணி அந்த வேலை இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும். இது பாசிவ் வாய்ஸில் வரும்போது ஒரு சின்ன வித்தியாசம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்புக்கு பதிலாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை பயன்படுத்துவோம். கூடவே பீயிங் அப்படின்னு ஒரு வேர்டையும் சேர்ப்போம். இதை பற்றி நாம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஏற்கனவே ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருச்சு. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சரி, இருந்தாலுமே ஒரு சின்ன ஹிண்ட்டாக இது எப்படி வருங்கிறதையும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்த இட்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தது. இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிவ் வாய்ஸில் எழுதும்போது இட்ஸ் பீயிங் ரிட்டன், த poem இஸ் பீயிங் ரிட்டன் பை த poet. கவிதை கவிஞரால் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இட்ஸ் ரிட்டன் பை த poet அப்படின்னு சொல்லும்போது இது கவிஞரால் எழுதப்படுகிறதுன்னு வரும். அல்லது த poem இஸ் ரிட்டன் பை த poet அப்படின்னு சொல்லும்போது கவிதை கவிஞரால் எழுதப்படுகிறது, ஜஸ்ட் எழுதப்படுகிறது அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துடும். இதுவும் பாசிவ் வாய்ஸ் தான். அதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாசிவ் வாய்ஸில் வரும்போது இட் இஸ் பீயிங் ரிட்டன் பை த poet, இது கவிஞரால் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அல்லது the poem is being written by the poet. கவிதை கவிஞரால் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னதான் அந்த written அப்படிங்கிறது எழுதப்படுகிறதுன்னு சொன்னாலுமே being அப்படின்னு ஒரு வேர்டை நாம் சேர்க்குறோம். இதற்கு ஒரு பின்னணியே இருக்குது. இதை பற்றி நாம் passive voice பார்க்கும்போது டீட்டெயிலாக கண்டிப்பாக பார்க்கணும். எதனாலனா இதை வச்சு தான் இது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குதுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். சிம்பிளாக இந்த இடத்துல இஸ் அப்படிங்கக்கூடிய பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்புமே இந்த வேலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது, கவிதை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, அதோடைய நிலைப்பாடு இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. இஸ்ங்கிறது தனியாகவும் வரும், ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப், இதோட சேர்த்தும் வரும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரெண்டுத்துலேயும் வரும். இது எல்லாத்தையுமே இன்னுமே டீட்டெயிலாக பார்த்துட்டே இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் அதே தான். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைங்க. இதையுமே இன்னும் டீட்டெயிலாக நாம் வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இஸ் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸாக இருக்கக்கூடிய ஹி ஷி இட். இதுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில நவுன்ஸ்க்கும் சிங்குலரில் மட்டுமே பயன்படுத்திக்கிறோம். ப்ளூரலில் வந்ததுன்னா அதுக்கு ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது தனியாகவும் வரும், மெயின் வேர்போட சேர்ந்தும் வரும். மூணாவதாக இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது ரெண்டுத்தில் மட்டுமே வரும். தொடர்ந்து இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஷியூரான டெவலப்மெண்ட் உங்களுடைய ப்ராக்டிஸை பொறுத்து இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே இதில் இருந்தோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ், இங்கிலீஷ் கிராமர், இது எல்லாத்துலேயுமே எந்த ஏரியாவாக இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோ கீழே கேட்டு வைக்கலாம். அல்லது நம்ம சேனலுக்குள்ள வந்து எந்த வீடியோ கீழே வேணாலும் கேட்கலாம். இன்னும் முக்கியமான டவுட்டாக இருந்தால் நம்ம சேனலில் அபவுட் பேஜில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. அங்கேயும் வந்து ப்ரைவேட் சேட்டில் உங்களுடைய டவுட்ஸை கேட்டு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இந்த பி ஃபார்ம் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் நாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தாச்சு. இஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். மீதி இருக்கக்கூடிய ஆர், வாஸ், வேர் இது எல்லாத்தையுமே டூ ஃபார்ம், ஹாவ் ஃபார்ம், அதுலேயும் அந்த ஹாவையும் ஹேடையும் சேர்த்து எப்படி, ஹாஸையும் ஹேடையும் சேர்த்து எப்படி, அதையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். மறந்துடாமல் அதே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன், லைக் பட்டன் மறந்துடாதீங்க.